வணக்கம். தமிழக வெற்றிக் கழக செய்திகள். தலைவர் விஜய் அவர்கள் இன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார். அவர் ஏற்கனவே அறிவித்தது மீட்டிங்கில், மேடையிலேயே, விக்கிரவாண்டி மீட்டிங்லேயே ஃபஸ்ட்லேயே நம்மளுடைய எதிரி திமுக தான் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிட்டார். திமுக தான் எதிரி அப்படிங்கிறத சொல்லிட்டார். பாஜக அவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் பாஜக மத்தியில் ஆடுறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி கம்மி தான். அதனால் எதிரி யாருங்கிறத திமுக சொல்லிட்டார். அதனால் அப்போ அதிமுகவோட தான் கூட்டணி வைப்பார், அதே மாதிரி ஆட்சியில் பங்குன்னு சொல்லிட்டார். அதனால் அதிமுகவோட கூட்டணி வைப்பார்னு அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே அதுலேருந்தே ஒரு மாதம் அதை பற்றியே பேசிக்கிருந்தாங்க. ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இல்லை அதிமுக, ஏன்னா பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி இவர் நினச்சதுனால அதை இல்லைன்னு மறுத்துட்டார். ஏன்னா மத்தியில் பாஜக ஆளுது, அப்புறம் மாநிலத்தை மட்டும்தான் இருக்குங்க மறக்கணும், இல்லைன்னு மறுத்துட்டார். அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதாக இல்லை என்பது தெரிந்ததுக்கு பிறகு இப்போ எம்ஜிஆருடைய நினைவு நாள் வந்துச்சு. அப்போ கூட நினைவு நாளுக்கு இரங்கல் செய்தி எதுவும் சொல்லலை, அதை பற்றி எதுவும் தகவல் சொல்லாமல் இருந்துட்டார். ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை என்னென்னா, இன்றைக்கி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தலைவர் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பற்றி பேசி அவருடைய நற்பணிகள் எல்லாம் எவ்வளவு நாட்டுக்கு தேவையானது, அவர் வழியிலெல்லாம் நாங்கள் நடப்போங்கிற மாதிரி பேசி, அதே மாதிரி கூத்தாடிங்கிற அந்த பேசிக்கிட்டு இருந்த பேச்செல்லாம் ஒரு வழியாக நடித்து அதன் மூலமாக ஃபஸ்ட்டு ஜெயிச்சு காட்டினது இவர்தான். அதை யாராலும் மறக்க முடியாது. அதாவது என்டி ராமராவன் தானே அதுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னாலேயே தமிழகத்தில் ஆட்சியை பிடிச்சி முதல்ல நடிகர்கள் நாடாள முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு நடிப்பு நாடாள முடியும் நிரூபிச்சுட்டு போயிட்டார் அவர். அதுக்கப்புறம் அதனால் இப்போ ஒரு அதிமுகவோட கூட்டணி வைக்க வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா சூழ்நிலைகள் பாஜகவோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால் அதிமுகவுடன் வருகிற 26 தேர்தலில் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கும் என்று கருதுகிறேன். தலைவர் விஜயோட நிலைப்பாடு அதுவாகத்தான் இருக்கும். ஏன்னா திமுகவை எதிர்க்கணும்னா எதிர்த்து ஜெயிச்சதான் அதை கட்சி இது பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஒரு ஆள் முடியறனால இன்னும் 2-3 கட்சிகளை சேர்த்து எதிரணிகளை சேர்க்கணும் அப்படிங்கிறத அவர் முதல்ல அறிவிப்பு அப்படி விட்டார், எதிரி திமுக அப்படின்னு. அப்போ மீதி இருக்கவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட்டும் வந்துடும். கம்யூனிஸ்ட்டு நம்ம கூட வந்துடும், முஸ்லீம் இருக்கு நம்ம கூட வந்துடும், கிறிஸ்தவ சமுதாயமே நிற்கும், இந்து மக்கள் இருக்காங்க, மொத்தம் 3 மதத்தை சேர்ந்தவங்களும் இளைஞர்கள் பெரும்பாலும் இருக்காங்க. அதனால் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு இருக்குது. 2026 அதிமுக கூட்டணி வாய்ப்பு இருக்குங்கிறத தலைவர் இன்று தெரியப்படுத்திய தகவல் மூலம் நம்பிக்கையுடன் உறுதியாக சொல்ல முடியும் என்று நம்புகிறேன். வணக்கம், நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழக வெற்றிக் கழக செய்திகளை நான் போட்டுக்கிட்டு வரேன் தொடர்ந்து. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து செய்திகள் போட்டுட்ருக்கேன். வணக்கம்.